கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு வசனத்தை தியானிக்க இருக்கிறோம். கொலோசியர் 2:6 ஜெபத்தோடு இந்த செய்திக்குள்ளே கடன் செல்லும். இயேசு என்னும் திருநாமத்திற்கு எப்போதுமே மிக சோஸ்திரம். இயேசு என்னும் திருநாமத்திற்கு எப்போதுமே மிக சோஸ்திரம். வானிலும் பூவிலும் மேலான நாமம் வல்லமையுள்ள நாமமது. வானிலும் பூவிலும் மேலான நாமம் வல்லமையுள்ள நாமமது. துயர் சொல்லி துதித்திடும் நாமமது. துயர் சொல்லி துதித்திடும் நாமமது. இயேசு என்னும் திரு நாமத்திற்கு எப்போதுமே மிக சோஸ்திரம். வேதாளம் பாதாளம் யாவையும் ஜெயித்த வீரமுள்ள திருநாமமது. வேதாளம் பாதாளம் யாவையும் ஜெயித்த வீரமுள்ள திருநாமமது. நாமம் வென்றிடுவோம் அந்த நாமத்திலே. நாமம் வென்றிடுவோம் அந்த நாமத்திலே. இயேசு என்னும் திரு நாமத்திற்கு எப்போதுமே மிக சோஸ்திரம். பாவத்திலே மாறும் பாவியை மீட்க பாரினில் வந்தமை நாமமது. பாவத்திலே மாறும் பாவியை மீட்க பாரினில் வந்தமை நாமமது. பரலோகத்தில் சேர்க்கும் நாமமது. பரலோகத்தில் சேர்க்கும் நாமமது. இயேசு என்னும் திரு நாமத்திற்கு எப்போதுமே மிக சோஸ்திரம். உத்தம பக்தர்கள் போற்றி துதித்திடும் உன்னத தேவானின் நாமமது. உத்தம பக்தர்கள் போற்றி துதித்திடும் உன்னத தேவானின் நாமமது. உலகெங்கும் ஜொலித்திடும் நாமமது. உலகெங்கும் ஜொலித்திடும் நாமமது. இயேசு என்னும் திரு நாமத்திற்கு எப்போதுமே மிக சோஸ்திரம். உத்தம பக்தர்கள் போற்றி துதித்திடும் உன்னத தேவானின் நாமமது. உலகெங்கும் ஜொலித்திடும் நாமமது. உலகெங்கும் ஜொலித்திடும் நாமமது. இயேசு என்னும் திரு நாமத்திற்கு எப்போதுமே மிக சோஸ்திரம். இயேசுவே நாமத்தினாலே ஜெபங்களுக்கு தாவே ஆமே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். லீலா பிரைஸ்லாட், ஜெயந்தி அக்கா எங்க சம்மதியம்மா பிரைஸ்லாட். இன்னைக்கு நம்ம கொலோசியர் 2வது அதிகாரம் 6வது வசனத்தை நம்ம தியானிக்க இருக்கோம். 6 ஆகையால் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். ஆகையால் அப்படின்னா முந்தின வசனத்தை கனெக்ட் பண்றார். அந்த முந்தின வசனத்தை நம்ம தியானித்தா இந்த ஆகையால்ங்கிறது நமக்கு புரியும். 5வது வசனத்தை பாருங்க. சரீரத்தின்படி நான் தூரமா இருந்தாலும் ஆவியின்படி உங்களோட கூட இருந்து. சரீரம் ஆவி, இதை நீங்க புரிந்து கொள்ளும். எலியா தீர்க்கதரிசி நாகமான்கிற ஒரு மல்டி பில்லியனர் வர்றார், குஷ்டரோகி. அந்த குஷ்டரோகத்தோடு வர்றவருக்கு சுகத்தை கொடுக்கிறார். சுகத்தை கொடுத்தா அவர் ஒரு கிஃப்ட் கொடுக்கிறார். அந்த கிஃப்டை வாங்குறதுக்கு அவருக்கு மனசு இருக்கு. இது எனக்கு தேவையில்லை அப்படின்ட்டு அவர் அனுப்பி விடுறார். ஆனா கூட இருந்த எலியா அசிஸ்டன்ட்டுக்கு ஒரு டென்ஷன் ஆயிட்டார். என்னையா எவ்வளவு பெரிய கிஃப்ட் நீ பாட்டுக்கு விட பாக்குறியே அப்படின்னு சொல்லி, இது சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே போறார். யார் பின்னாடி? நாகமானுடைய ரதத்துக்கு பின்னாடி. ரதத்துக்கு பின்னாடி போகும்போது வாங்கிட்டு வந்துட்டார். அப்ப 2 ராஜாக்கள் 5வது அதிகாரம் 25வது வசனத்துல பாருங்க. பின்பு அவன் உள்ளே போய் தன் எஜமானுக்கு முன்பாக நின்றான். கேயாசியே, எங்கே இருந்து வந்தாய் என்று எலிசா கேட்டதற்கு அவன் உனது அடியான் எங்கும் போகவில்லை, போய் சொல்றான். போய் அவனுக்கு என்னெல்லாம் தேவையானலாம் வாங்கிக்கிச்சு. இவர் என்ன நினைக்கிறான்னா, எலிசா ஒரு சாதாரண ஒரு மனிதன் உட்கார்ந்துகிட்டு இருப்பாரு, நான் எங்க வேணாலும் இருந்தாலும் தெரியாது அப்படின்னு சொல்லி. ஆனா அதற்கு எலிசா என்ன பதில் சொல்றாருன்னு சொல்லி 26. அப்பொழுது அவன் இவனை பார்த்து, அந்த மனுஷன் உனக்கு எதிர்கொண்டு வர
தன் ரதத்திலிருந்து இறங்கிய போது என் மனம் உன்னோடு கூட செல்லவில்லையா? என்ன அருமையா சொல்றான்னா, நீ என் கூட இருக்கிற, என்னுடைய ஆவி உன்னுடைய கூட இருக்கும், நீ எங்க போனாலும் அது பின்னாடி வந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப குஷ்டரோகம் வந்துச்சு. 27வது வசனத்துல, அவன் உறைந்த மலையின் நிறமான குஷ்டரோகியான அவன் சமூகத்தை விட்டு புறப்பட்டு போயிட்டான். இப்ப எலிசாவுடைய ஆவி பின்னாடி போகுது. இப்ப இந்த சம்பவத்தை நீங்க புரிஞ்சாதான் நான் சொல்றது புரியும் உங்களுக்கு. கொலோசியர் 2வது அதிகாரம் 6வது வசனம். சரி, 6வது வசனத்துல ஆகையால நான் உங்களுக்கு 5வது வசனத்துல சொல்லிக் கொடுக்குறேன். 6வது வசனம் தான் நான் தியானிக்கிறேன். ஆகையால இருக்கிற முதல் வசனம், சரீரத்தின்படி நான் தூரமா இருந்தும், எலிசா சரீரத்தின்படி தூரமா இருக்காரு, ஆவியின்படி உங்களோட கூட இருந்த ஆவியின்படி. இதாங்க எலிசாவுடைய ஆவி கூட இருந்துச்சு. ஆனா குஷ்டம் வந்தோன்னு பின்னாடி போகல. ரைட். உங்கள் ஒழுங்கையும் கிறிஸ்துவின் மேல் உள்ள உங்கள் விசுவாசத்தின் உறுதியை பார்த்து சொல். விசுவாசத்தின் உறுதி. இன்னைக்கு நம்ம விசுவாசத்தின் உறுதியை நம்ம பார்க்க போயிடும். விசுவாசம் எப்ப உறுதியா இருக்கணும் ஆண்டவர் டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். இந்த டெஸ்ட் நமக்கு பிடிக்குமா பிடிக்காதன்னா, பிடிக்கவே பிடிக்காது. என்னது? பிடிக்கவே பிடிக்காது. ஆனாலும் ஆண்டவர் ஒரு பாதை வைத்திருக்கிறார். இந்த பாதையில் தான் நம்ம போகணும். அதை நம்ம எஸ்கேப் பண்ணவே முடியாது. சரி, நான் பார்த்த வர ஒரு தீர்க்கதரிசி மிக 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 அதிகமாக ஒரு ஒரு சோகத்திலிருந்து தீர்க்கதரிசி. இவர் எல்லாரும் என்ன சொல்றாங்க? கண்ணீர் தீர்க்கதரிசி அப்படின்னு சொல்றாங்க. எப்பவுமே அவர் கண்ணீர் வந்துட்டு எரேமியா தீர்க்கதரிசி எடுத்துக்கணும். புலம்பல் எடுத்துக்கொள்ளுங்க. 3வது அதிகாரம் 25வது வசனத்தை நம்ம பார்க்க இருக்கோம். விசுவாசத்தின் உறுதி. அந்த விசுவாசத்தின் உறுதி இருக்கும் பொழுது அடுத்து என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அடுத்த வசனத்தை சேர்த்து வாசனம் 6வது வசனம். ஆகையால் நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் வேறு கொண்டு. அந்த விசுவாசத்தினுடைய வேர் உள்ள போயிட்டு இருக்கு. அவர் மேல் கட்டப்பட்டவர்களும் அவருக்குள் நடந்து கொண்டு. அப்ப அதற்கு உங்கள் விசுவாசத்தின் உறுதியை பார்த்து சந்தோஷப்படுகிறேன். பவுலுக்கு ஒரே சந்தோஷம். எனக்கு என்னுடைய பிள்ளைகள், என் மகளை நான் பார்ப்பேன். ஆனால் நீங்களா இருக்கீங்க. உங்களுடைய வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுத்தான்னா மிக மிக எனக்கு சந்தோஷம். ரைட். இப்ப நமக்கு தியானிக்க போறது புலம்பல் 3வது அதிகாரம் 25வது வசனம். தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் தம்மை தேடுகிற ஆத்மாவுக்கும் கர்த்தர் நல்லவர். இவ்வளவு அருமையாக பாடுகள் வழியாக செல்லுகிற எரேமியா தீர்க்கதரிசியுடைய வாயிலிருந்து ஒரு கேள்வி வர மாட்டேங்குது. 26 கர்த்தருடைய ரட்சிப்புக்கு நம்பிக்கையோடு காத்திருக்கிறது. நம்பிக்கை. கர்த்தர் நல்லவர் என்று சொல்றதற்கு நம்பிக்கை தேவை. இதைத்தான் நம்ம பார்க்க இருக்கிறோம். சரி, இவர் எந்த பாதையில போனாரு? எப்படி இவர் அந்த பாதையிலிருந்து ஆண்டவர் அவரை உயர்த்தினார்? எப்படி அவருக்கு ஒரு வித்தியாசமான ஒரு உயர்வார் கொடுத்தா நம்ம பார்க்க போறோம். முதல் வசனத்தை எடுத்துக்கொள்வோம். புலம்பல் 3வது அதிகாரம் முதல். ஆண்டவருடைய சினத்தின் விளையாட்டினாலே உண்டான சிறுமியை கண்ட புருஷன் நான். இன்ட்ரோடக்ஷன். எல்லாரும் இன்னைக்கு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துங்க. நான் ஒரு பெரிய ஊழியக்காரன், வரம் பெற்ற ஊழியக்காரன். என் மகளை நானும் ரொம்ப அன்பா பேசிக்கிட்டு இருப்பேன். சொன்னா, அப்பா போன வாரம் ஒரு பாஸ்டர் யாரோ ஒருத்தர் வந்து செய்தி, ஒரு பாஸ்டர் கிடையாது, ஒரு ஊழியக்காரர், தாங்க முடியலப்பா தாங்க முடியலப்பா அவருக்கு பிரசங்கத்தை சாம்பிள் ரெண்டு சொன்னா உங்களுக்கு நான் சொல்றேன். ஒரு குடும்பமா ஓடி வராங்களா, கடாடாடான்னு அவர் காலில் விழுந்தாங்க. எங்க என் காலில் விழுந்திருக்கீங்க? என் கணவன் 1/2 மணி நேரமாக உங்க கார்ல நீங்க அவரை கூட்டிட்டு போய் விட்டீங்க. அந்த 1/2 மணி நேரம் நீங்க அவர் கூட இருந்தீங்களா? அந்த அபிஷேகம் ஒரு மேல வந்து அவர் செயின் ஸ்மோக்கர், 4 பேக்கெட் 5 பேக்கெட் குடிக்கிறவரு அந்த சிகரெட்டை நிப்பாட்டிட்டார். நாங்க எப்படி உங்க காலில் விழ முடியும்? எங்களால் ஆண்டவரை பார்க்க முடியாது, ஆனா உங்களை நாங்க ஆண்டவரா பார்க்கணும்னு விழுந்தாங்க. அதுக்கு ஒரே பெருமை. அப்படி காலை போய்கிட்டு அப்புறமா இவங்க அண்ணன் வீட்டுக்கு போனாங்க. அண்ணன் வீட்டுல எப்பவுமே என்ன பிரச்சனைனா பாம்பு வருமா. அண்ணன் வீட்டுக்குள்ள பாம்பு வருமா. இவர் போய் ஒரு சில மணி நேரம் தான் இருந்தார் அண்ணன் வீட்டுல. அடுத்த அண்ணன் போன் பண்ணி சொல்றாராம், தம்பி நீ வந்த உடனே எங்க வீட்டை சுத்தி ஒரு 20-30 பாம்பு செத்து கிடக்குதுப்பா. என்ன அபிஷேகம் உனக்கு? என்ன அபிஷேகம் உனக்கு? என் மக சொல்றா, ஏப்பா
ஆண்டுடைய வார்த்தையை கேட்கறதுக்கு, சிலுவையின் தியானத்தை கேட்கறதுக்கு நாங்க உட்கார்ந்தா சுயபாரணம் பாடி 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 எங்களால தாங்கவே முடியும். இது உலக மனுஷனுடைய ஒரு ஆங்கிள். ஆனா புலம்பல் 3வது அதிகாரம் முதல்ல ஆண்டவருடைய சினத்தின் மில்லாற்றினால் அடி பெரம்பு கண்ட சிறுமையை இது என்ன அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். சரி, வாசிப்போம். எரேமியா 38வது அதிகாரம் முதல் வசனம். இவருக்கு பிரச்சனை எதனால அந்த அடி விழுந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா 38வது அதிகாரம் முதல் தீர்க்கதரிசனம் சொன்னாதான் எங்களுக்கு பிரச்சனை வந்துச்சு. இந்த பட்டணத்தில் தரித்திருக்கிறவன் பட்டயத்தினாலும் பஞ்சயத்தினாலும் கொள்ளை நோயினாலும் சாவான், கல்தேயர் இடத்திலே புறப்பட்டு போகிற உயிரோடு. அதாவது கல்தேயர் புறப்பட போயிரு, இங்கதான் நீ செத்து போயிரு. அப்ப அந்த ராஜாக்கு எப்படி இருக்கு சொல்லுங்க. பிள்ளைப்பான்றது கர்த்தர் உரைக்கிறார். இப்படி சொன்ன உடனே என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா 4 அப்பொழுது பிரபுக்கள் ராஜாவை நோக்கி, இந்த பிரபுக்கள் யார் அப்படின்னு, இந்த ராஜா டம்மி ஆயிட்டார். இந்த பிரபுக்கள் தான் டாப்பா உட்காந்துட்டு இருக்காங்க. அவங்க போய் ராஜாட்ட சொல்றாங்க, ராஜா அந்த எரேமியான ஒரு பய இருக்கான், எல்லாத்தையும் ஒரு சோர்வுக்குள் கொண்டு வரான். நம்ம அப்படியே கிங்கா இருப்போம், நம்மளை ஒரு நெகட்டிவ் வார்த்தையா சொல்லி சொல்லி ஜனங்களை எல்லாம் சோகமாக்குறான். அதனால அவனை நீங்க என்ன செய்யணும், கொலை செய்யணும் அப்படிங்கிறாங்க. இவன் ஜனத்தின் சேமத்தை, எரேமியா 38வது அதிகாரம் 4வது, இவன் இந்த ஜனத்தின் சேமத்தை தேடாமல் இவளுக்கு கேட்டை தேய்க்கணும். ஆகையால் ராஜா அவன் கையில் இருக்க நீங்க என்ன செய்யணும். உடனே 6வது வசனத்துல எரேமியாவை கயிறு நாள கட்டி துறவு கிணத்துக்குள்ள தூக்கி போட்டாங்க. இன்னைக்கு எரேமியா சொல்றாரு, கர்த்தர் நல்லவர்னு சொல்றாரு. சொன்னவர் புலம்பல் 3வது அதிகாரம் முதல் வசனத்துல ஆண்டவர் மில்லார்னால என்னை அடிச்சாரு. இப்ப இது ஏன் கர்த்தர் நல்லவர்னு சொல்றாருன்னா, குழியில தூக்கி போட்டாச்சா, போட்டு விட்டுருந்தாலும் சத்திய பேர்ப்பாரு. ஆனா அந்த நேரத்துல ஆண்டவர் கர்த்தர் நல்லவர் என்று சொல்றதுக்கு ஒரு விசுவாச பாதை தாங்க தேவை. ஏழாவது வசனம் எரேமியா 38:7. அவர் எரேமியாவை துறவிலிருந்து போட்டதை யாஜாவின் அரண்மனையில் இருந்த எத்தியோப்பியனாகிய எத்தியோப்பியனுக்கு யூதனே கிடையாது, புறஜாதியான். இவன் மிலிட்டரி ஆபீசர். இவன் போய் நியூஸ் சொல்றான், ஐயா நல்ல மனுஷன்யா எரேமியா, அவனை கொண்டு போய் துறவுல தூக்கி போட்டாங்க, என்னங்க செய்யறது. ராஜா, என் ஆண்டவனே, இந்த புருஷர் எரேமியாவை தீர்க்கதரிசி துறவுல போட்டது தகாத செய்ய, அவன் பட்டினி சாகன நகரத்திலே அப்பம் இல்லை. உடனே அவர் சொல்றாரு, எத்தியமர் நீ என்ன செய்ய, ஒரு 10 பேரை கூட்டிட்டு போய் துறவுல தூக்கணும். தூக்கத்திற்கு என்ன வேணும், துணி. 11 வசனமா இருக்கு, எனக்கு அதெல்லாம் பார்த்து தலை சுத்திருச்சு இந்த வசனத்தை வாசிட்டு. இப்பொழுது எப்தலேக் அந்த மனுஷனை கூட்டிட்டு ராஜாவின் அரண்மனை பொக்கிஷத்தின் கீழ் இருந்த பொக்கிஷ சாலையில கீழே என்ன இருந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, பொண்ணு வைரம் அதெல்லாம் கிடையாது. என்ன இருக்குன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். கிழிந்த பழம் புடவைகள், கந்தை துணி எடுத்துக்கொண்டு போய். இன்னைக்கு இங்க கொஞ்சம் பேர் கேட்கறீங்க, உங்க வீட்டுல மருந்துக்கு கூட இது இருக்காது, பழைய துணி கந்தல் துணி இருக்காது. இன்னைக்கு வர்ற சேலைகள் எல்லாம் பாத்தீங்கன்னா என்ன சூப்பரா டெக்ஸ்டைல் பண்றாங்கன்னா, நானும் எத்தனையோ பேர் இந்த கிராமத்து மக்கள் வருவாங்க, அழகான ஒரு சேலை கட்டியிருப்பாங்க, அது ஒரு நாள் கிழிச்சு போகாதுங்க. கிழிவுஞ்சியாது சாயம் பண்ணலாம். அந்த காலத்துல இப்படி சூப்பரான வாழ்க்கை நம்ம வாழ்றோம். ஆனா அரண்மனையில பொக்கிஷத்துல இருந்து கந்தல் துணி இருக்கு, எல்லாம் தெரிசிற கெட்டி ஒரு தூக்கி வெளியில எடுத்தாச்சு. எடுத்தோட அவர் நினைச்சிருப்பாரு, கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். புரியுது உங்களுக்கு? ஃபர்ஸ்ட் இதுதான் காரணம், தூக்கியாச்சு, தூக்கி வெளியில கொண்டு வந்தாச்சு. சரி, புலம்பல் 3வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிப்போம். அவர் என்னை வெளிச்சத்திலே அல்ல இருளிலே அழைத்து நடத்தி வந்தார். எஸ், கேட்டுக்கோங்க. வெளிச்சத்திலே அல்ல இருள். துறவு அங்க சகதி உள்ள முங்காம இருக்காது. அது இருளா இருக்குமா வெளிச்சமா இருக்குமா? வெளிச்சமான ஆண்டோடைய வார்த்தைய சொல்றார். என்ன சொல்றாரு? ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்றார். ஆனா இவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா,
அதை ஏற்றுக்கொள்ள மனது இல்லை. மனது இல்லை, அவர் வெளியில கொண்டு வரணும். அவர் எங்க இருக்கிறாரு? உள்ள இருக்கிறார். உள்ள இருக்கிறவரை வெளியில கொண்டு வர்றாரு. வெளியில கொண்டு வந்தானா எங்க கொண்டு வந்தாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப ராஜா பேசுறாரு பாருங்க, 15 வசனம். எரேமியா 38:15. அப்பொழுது எரேமியா சித்கியாவை பார்த்து, நான் அதை உமக்கு அறிவித்தால் நிச்சயமாக கொலை செய்திடலாம். பிரச்சனை என்ன கேட்டீங்க? எரேமியாக்கு ஆண்டவர் தெளிவா சொல்லிட்டாரு, இந்த பட்டணம் பிடிபடும். ஆனா யாருமே அதை ஒற்றுக்கொள்ள மனதில்லை. ஆனாலும் ஆண்டோட சொல்ற வார்த்தை விஷயம் நடக்குமா? எஸ், நடக்கும். அது சந்தேகம் இல்லை. 38வது அதிகாரம் 13 வசனம். அப்பொழுது எரேமியாவை கயிறுநாளை தூக்கி அவனை துறவல் வெளியிட்டார். எரேமியா காவல் சாலை முற்றத்தில் இருக்கிறான். கேட்டுக்கோங்க, நம்ம எப்படி இருக்கோம்? ஹாப்பியா இருக்கும். ஒருத்தர் வீடு ஒவ்வொரு மாதிரி இருக்கும். என் மனைவி இன்னைக்கு சொல்லிட்டு இருக்கா, காலையில அங்க காஃபி பேசிட்டு இருக்கோம். கேரளால ஒரு கோடீஸ்வரன் வீட்டு எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த காலத்துல ஒரு வீடம், பின்னாடி அந்த வீட்டுக்கு பின்னாடி அப்படியே ஒரு குளம் இருக்கு. இது பர்சனல் குளம். அவனுக்கு 2 குட்டி பிள்ளைகளாம். இவன் நினைச்சா, ஐயோ அந்த பிள்ளை விழுந்து செத்து போயிருமே அப்படின்னு சொல்லி அது உள்ள இறங்கி ஸ்விம் பண்ணலாம், சுத்தி வந்துகிட்டே இருக்கான். 2 பிள்ளைகளும் குட்டி பிள்ளை. அப்ப அவங்க என்ன ஒரு ராயல் வாழ்க்கை வாழ்றாங்க. இது எல்லாருக்கும் கிடைக்காது. ஆனா எல்லாரும் நம்ம வீட்டுக்கும் ஒரு வசதியான வீட்டுல இருக்கும். கட்டாயம் கரண்ட் இருக்கு, எலக்ட்ரிசிட்டி உள்ள வீட்டுல நம்ம இருக்கணும். ஆனா எரேமியாவுடைய வாழ்க்கையில என்ன நடந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இருளில் இருக்கார். 3வது வசனத்தை வாசிக்கிறேன். எரேமியா புலம்பல் 3:3. அவர் தமது கையை எனக்கு விரோதமாகவே நித்தமும் திருப்பினார். இவர் ஏன் ஆண்டவர் நித்தமாமா கையை திருப்பார் அப்படின்னு சொல்றார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எரேமியா 20வது அதிகாரம் 8வது வசனம். ஏன் கேள்வி பதில் உங்களுக்கு காட்டப்படுங்க. 20வது அதிகாரம் 8வது வசனம். ஆண்டவர் தீர்க்கதரிசியா சொல்லிட்டார், நீ தீர்க்கதரிசிட்டார், தாய் நேரத்தில் என்னை பிரிச்செடுத்துட்டேங்கிறார். ஆனா அவர் என்ன சொன்னாலும் மக்கள் நம்ப மாட்டாங்க. என்ன சொல்ல நம்ப மாட்டாங்க, கேள்வி பண்ணுவாங்க, கப் கிண்டல் அடிப்பாங்க. அதனால இவர் என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, 7வது வசனம். எரேமியா 20:7. கர்த்தாவே என்னை இணங்க பண்ணினீர், நான் இணங்கினேன். நான் அந்த வேலையை வேண்டான்னு சொன்னேன். ஆண்டவரே, நீங்க தான் வம்படியா என்ன செஞ்சிட்டீங்க, என்னை தீர்க்கதரிசியா மாத்திட்டீங்க. இணங்க பண்ணினீர். நீர் என்னிலும் பலத்தவராக இருந்து என்னை மேற்கொண்டீர். நாள்தோறும் நகைப்புக்கு இடமானேன். எல்லாரும் என்னை பரியாசம் பண்ணிடுவார். இதுதாங்க அவருடைய பிரச்சனை. நான் பாட்டுக்கு எங்க அப்பா வேலையை பார்த்துட்டு இருந்திருக்கேன். எங்க அப்பா யாரு? ஒரு வாசகம். எரேமியா 1வது அதிகாரத்தில் வந்து உங்க அப்பா என்ன வேலை பார்த்தாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆசாரியன். எரேமியா 1வது அதிகாரம் 1 வசனம். பென்யமீன் தேசத்தில் உள்ள ஆனோத்தோத் ஊர்ல இருந்து ஆசாரியன் ஒருவனாகி இல்க்கியா ஆசாரியனின் ஒரு மகன். ஆசாரியனுடைய மகன். ஆசாரியனுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான்வெஜ் டெய்லி கிடைக்கும். பலி செலுத்த வர மிருகத்துல பாதி சுட்டடிப்பாங்க ஆண்டவருக்கு. இது மீதி அந்த ஆசாரியர்களுக்கு. அதான் ஃபேக்ட். கொழுப்பு எல்லாமே அவங்களுக்கு கிடைக்கும். சமூகத்தை அப்பம், பிரெட், பணியாரம், எண்ணெயில சுடப்பட்டவன், இதெல்லாமே அவங்களுக்கு கிடைக்கும். இப்ப இவர் எல்லாத்தையும் விட்டுட்டு, ஆண்டவரே நீங்க இணங்க பண்ணிட்டு இணங்கிட்டேன். எரேமியா 20வது அதிகாரம் 8. நான் பேசினது முதற்கொண்டு கதறுகிறேன், கொடுமை என்று பால் கடிப்பு என்று சத்தமிட்டு கூறுகிறேன். நான் சொன்ன கர்த்தருடைய வார்த்தைகளை நாள்தோறும் எனக்கு நிந்தையும் பரியாசம். நான் என்ன சொன்னா அதுக்கு எனக்கு கேள்வியா மாறி. இதாங்க பிரச்சனை. இப்படி சொல்லிட்டு இவர் ஒரு முடிவு எடுத்துட்டார். இனி நான் பேசவே மாட்டேன். ஆண்டவரே நீங்க என்ன சொல்லுங்க, நான் கம்மன வாய் பத்திட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு எடுக்கிறார். ஆனா அது என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆதலால் நான் அவரை பிரஸ்தாபம் பண்ணாமலும் அவரை இனி கர்த்தருடைய நாமத்தினாலே பேசாமலும் இருப்பேன் என்றேன். இவர் எடுக்கிற ஒரு முடிவு. ஆனாலும் அவருடைய வார்த்தை என் எலும்புகளே அடைபட்டு எரிகிற அக்னியை போல் இருந்தது. என் இருதயத்தை சகித்துக் கொள்ள வந்தது. பர்னிங் ஆகுது. ஒரு சிலர் லேட்டா வந்திருக்கீங்க, அவங்களுக்காக நான் என்ன சொல்றேங்கிறத நான் சொல்லிக்கிறேன். நீங்க நம்ம தியானிக்க வேண்டிய வசனம் கொலோசியர் 2வது அதிகாரம் 5வது வசனம், 6வது வசனம். 6வது வசனம் ஆகையால் அப்படின்னு ஆரம்பிக்கிறார்.
ஆகையால் நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை வேர் கொண்டபடியே அவருக்குள் வேர் கொண்டு நிலைக்கிறதுக்கு தேவை என்னன்னா அந்த ஆகையால முதல் வருஷத்தை 5வது வருஷத்தை உங்களுக்கு தியானித்துக்கிட்டு இருக்கோம். சரீரத்தின்படி நான் தூரமாக இருந்தாலும் ஆவியின்படி உங்களோட கூட இருந்து அதை விளக்க சொல்லிட்டேன். இப்ப நான் சொல்ல போறது கிடையாது. உங்கள் ஒழுங்கையும் கிறிஸ்துவின் மேல் உள்ள உங்கள் விசுவாசத்தின் உறுதியும் பார்த்து சந்த கிறிஸ்துவின் மேல் இருக்கிற விசுவாசத்தின் உறுதி இந்த பழைய ஏற்பாட்டில் நம்ம பார்க்கணும். பாடுகள் வருமா? வரும். சபைக்குள்ள வந்தாச்சு வேலை வரும். ஆனா விசுவாசத்தின் உறுதிய யார் பார்க்கணும்? பவுல் பார்க்கணும். என் பிள்ளைகள் விசுவாசத்துல இருக்காங்க, உறுதியா இருக்காங்க. அப்ப அதுக்காக நம்ம கர்த்தர் நல்லவர் விசுவாசத்தின் உறுதியோடு சென்ற பாதையை நம்ம நீங்க தியானித்துக் கொண்டிருக்கிறோம். அவர் அப்படிதான் சொல்லுவாரு. ஆனா எரேமியா 21வது அதிகாரம் முதல் வசனத்துல சொன்ன நீர் எங்களுக்காக விசாரியும் உடனே சொல்ற கர்த்தர் உரைக்கிறது 4 இதாங்க. இவருடைய வைராக்கியம் எல்லாம் கொஞ்ச நேரம் தான். ஆனா ஆண்டவர் சொல்ல சொல்லிடுறாரு. சரி, அடுத்த வசனத்தை வாசிக்கிறோம். 3வது அதிகாரம் 4வது வசனம். புலம்பர் 3:4 என் சதையையும் என் தோலையும் முற்றலாக்கினார், என் எலும்புகளை நொறுக்கினார். இது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சென்ற பாதை. யோவான் 8வது அதிகாரம் 57வது வசனத்துல அங்கிருந்த யூதர்கள் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பார்த்து என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னும் உனக்கு 50 வயது ஆகவில்லை என்று. எல்லாருக்கும் என்ன ஆசை அப்படின்னா, நான் இளமையான தோற்றம் இருக்குன்னு சொல்லி. உங்க முன்னாடி இருக்கிற உங்க போதகர் மீசையில கலர் அடிச்சுட்டு உட்கார்ந்து இருக்கிறார். என்ன அடிச்சுட்டு கலர் அடிச்சுட்டு உட்கார்ந்துருக்கார். ஏன் கலர் அடிச்சுட்டு உட்கார்ந்துருக்காரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க என்னை நீங்க 67 வயசு கிழவே அப்படின்னு நீங்க நினைச்சிடக்கூடாது. நான் வாலிபர் காட்ட எனக்கு ஆசை. ஆனா ஆண்டவர் அப்படி கிடையாது. அவர் உள்ள வேதனை, அவர் ஒவ்வொரு நாளும் அவர் பாடுகள் பார்த்துக்கிட்டு சிலுவினுடைய பாடுகளையே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறார். இதற்காகவே நான் வந்தேன், இதற்காக. அவருக்குள்ள இருக்கிற ஒரு வியாகுலம் இருந்திருந்து அவருடைய ஃபேஸ் எல்லாமே ஏஜா காட்டுறதுன்னு சொல்லி பார்க்கணும். அதுபோல எரேமியாவும் வயது என்னன்னு தெரியாது, ஆனா பார்த்தா ரொம்ப ஓல்ட் ஆயிட்டார். காரணம் என்னன்னா அந்த பாதை. அது போனாலுமே ஒன்னே ஒண்ணு சொல்றாரு, கர்த்தர் நல்லவர். 3வது அதிகாரம் 25வது வசனம் பாருங்க. தமக்காக காத்திருக்கிறவர்களுக்கும் தம்மை தேடுகிற ஆத்மாவும் கர்த்தர் நல்லவர். சரி, 3வது அதிகாரம் 5வது வசனத்தை பார்க்க இருக்கிறோம். அவர் எனக்கு விரோதமாக கொத்தளங்களை கட்டி கசப்பினாலும் வருத்தத்தினாலும் என்னை வளைந்து கொண்டார். கசப்பு என்னங்க? இது விரோதமாக ஆசாரியனாக தாயின் கர்ப்பத்தில் வந்தவன் ஆண்டவர் எந்த பாதையில கொண்டு போறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எரேமியா 1வது அதிகாரம் ஆசாரியனை வச்சுட்டாரா? இப்ப பாருங்க, எரேமியா 1:17 வளைந்து கொண்டார். கசப்பு கொடுக்கிற காரணம் என்னன்னா பாதை. ஆகையால் நீ உன் அறையை கட்டிக்கொண்டு நான் உனக்கு கட்டளையிடலாம் அவர்களுக்கு சொல். நான் உன்னை அவர்களுக்கு முன்பாக கலங்க பண்ணாதபடிக்கு நீ அவர்களுக்கு முன்பாக அஞ்சாது பயப்படாது. என்னங்க எவ்வளவு ஒரு கஷ்டமான பாதை நான் உங்களுக்கு சொல்றேன். உங்களுக்கெல்லாம் நீங்க சில பாதை நீங்க போயிருக்க மாட்டீங்க. RSS பீப்புள் எங்களை எங்க ஆஸ்பத்திரிக்கு முன்னாடி தர்ணா நடத்துறதுக்கு பெர்மிஷன் கேட்டாங்க. ஆனா எஸ்பி கொடுக்க மாட்டேன்ட்டு சொல்லிட்டார். அவர் ஒரு 300 போலீஸ ப்ரொடெக்ஷனுக்கு எங்க ஹாஸ்பிட்டல் பக்கத்துல கல்யாண மண்டபத்துக்குள்ள வச்சிட்டார். அந்த கல்யாண மண்டபத்து ஓனர் நைஸா கேட்கிறாரு, எனக்கு உங்களுக்கு என்னங்க பிரச்சனை? போலீஸ் உங்களுக்கு ப்ரொடெக்ட் ஒன்றும் இல்லைங்க அப்படின்னா, எதுனாலும் சொல்லுங்க எங்களுக்கு ஆள் இருக்கு. அவர் எங்களுக்கு ஒரு சப்போர்ட். கடைசியில் விகேடி தர்மராஜன் அப்படின்னு எங்கள் அண்ணனுடைய ஃப்ரெண்ட், அவர் வீட்டுக்கு ஒரு பேச்சுவார்த்தைக்காக கூட்டிருக்காங்க. இது பிரச்சனையில நான் உள்ள வந்துட்டேன், நான் உங்களுக்கு பின்னாடி போய் நிக்கிறேன். அவருடைய கடினமான பார்வை எனக்கு தான் தெரியும், உங்களுக்கு தெரியாது. அங்க போய் நிற்கும் போது என்ன நடக்க போகுது விசுவாசம் இருக்கு. இல்லைன்னா நான் சொல்ல மாட்டேன், ஜோ பண்ணிட்டு தான் வந்திருக்கேன். இல்லைன்னா சொல்ல. ஆனா நிற்கும் போது ஒரு பயம் இருக்குங்க.
நிக்கிறவங்களுக்கு தான் தெரியும், எல்லாத்துக்கும் தெரியும். நீங்கெல்லாம் ஜாலியா வீட்டில் உட்காந்துக்கிட்டு ஹாப்பியா இருக்கீங்க, உங்களுக்கு அது தெரியாது. அதனாலதான் எரேமியா 1வது அதிகாரம் 17 வசனம், அவர்களுக்கு சொல், நான் சொல்றதை சொல், நான் உன்னை அவர்களுக்கு முன்பாக கலங்காதபடிக்கு நீ அவர்களுக்கு அஞ்சாதே. பாருங்க, இதோ தேசம் அனைத்து, நான் சொல்றது ஒரு 4 பேரை தான் நான் சொல்றேன், ஆனா இவர்கள் தேசம் அனைத்திற்கும், யூதாவின் ராஜாக்களுக்கும், அதன் பிரபுக்களுக்கும், அதன் ஆசிரியர்களுக்கும், தேசத்தின் ஜனங்களுக்கும் எதிராக நான் உன்னை இன்றைய தினம் அரணிப்பான பட்டணமும் இரும்பு தூணும் ஒரு ஆள் கிடையாதுங்க, முழு தேசமும். அவர் ஆண்டவர் சொல்றதெல்லாம் கரெக்டா தாங்க. பிரபுக்கள், இந்த பிரபுக்கள் தான் நலத்தை குறைச்சிருக்க முடியும். பாத்துக்கோங்க, ஆண்டவர் சொல்றாரு, ஆனா வெண்கலமான அலங்கமாக்குவேன், அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள், உன்னை ரட்சிக்கும்படி நான் உன்னுடன் இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அரணிப்பான கோட்டையாக்கிட்டாரு, நடுவில் வச்சுட்டாரு. அதனாலதான் பவுல் எரேமியா சொல்லுகிறாரு, நான் புறப்பட 7வது நான் புறப்படக்கூடாதபடிக்கு. சரி, 5வது எனக்கு விரோதமாக கொத்தலம் கட்டிட்டாரா, நீ எஸ்கேப் ஆக முடியாதுப்பா. சரி, அடுத்து பாருங்க, 5வது வசனத்தை வாசிக்கிறேன். 6வது வசனம், பூர்வ காலத்திலே செத்தவனை போல என்னை இருளான இடங்களே கிடப்பினர், செத்தவனை போல. இது என்னன்னு பார்ப்போம். எரேமியா 39வது அதிகாரம் 39:15 பார்ப்போம். இதுவும் அல்லாமல் எரேமியா இன்னும் காவல் சாலையில் முற்றத்தில் இருக்கிறே, அவனுக்கு கர்த்தரால் உண்டான வாசனம். கர்த்தரால் என்ன வாசனம் உண்டாகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவரை சொல்லாம இருக்க முடியாது. எந்த பாடலாம் இவர் சொல்லிடுவார். நீ போய் எத்தியோப்பியனாகிய எப்மெலிற்கு சொல்ல முடியும், இவன் தான் காப்பாத்தினாங்க. இவன் ஒருத்தன் ராஜாவுடைய கூட இருக்காரு. எரேமியாவை தூக்கி இந்த பிரபுக்கள் எல்லாம் குழியில இந்த கிணத்துல போட்டாச்சு, போய் சொல்லி காப்பாற்ற. அவனுக்கு ஒரு வார்த்தையை சொல்றார், இதோ என்னுடைய வார்த்தைகள் இந்த நகரத்தின் மேல் நன்மையாக அல்ல தீமையாக காப்பாத்தினா பார்த்து அவன்கிட்ட போய் சொல்ற. இதுதாங்க ஆண்டவர் தான் கொண்டு போவார். சொல்லு நீ, அவைகள் அந்நாளிலே உன் கண்களுக்கு முன்பாக நேரும் என்று, ஆகையால் அந்நாளிலே உன்னை தப்புவிப்பேன். இதுதாங்க ஆண்டோடைய பெரிய ஸ்பெஷாலிட்டி. அவனை தப்புவிப்பார். ஏன் தப்புவிப்பார்னா, ஆண்டவர் நீங்க அவருக்காக நீங்க என்னெல்லாம் செய்தீங்களோ அந்த நன்மையை மறக்கவே மாட்டார். அக்கௌண்ட்ல வச்சிருப்பார், கொடுப்பார். இன்னைக்கு யார் யாரெல்லாம் இஸ்ரேல் தேசத்துக்காக ஜெபிக்கிறார்களோ அவள் சுபித்திப்பார். உன் கண்கள், ஆகையால் அந்நாளிலே உன்னை தப்புவிப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். நீ பயப்படுகிற மனுஷனுடைய கையிலிருந்து உன்னை ஒப்பு கொடுத்து, அதாவது பாபில் ராஜா உன்னை தொட மாட்டார், என்னை தொடமார், உன்னை தொட மாட்டார். உன்னை நிச்சயமாக விடுதலையாக்குவேன், நீ பட்டயத்துக்கு இரையாவதில்லை, நீ என்னை நம்பினபடினாலே உன் பிராணன் உனக்கு கிடைத்த கொள்வது கர்த்தர் சொல்லுவார். அப்ப அவனுக்கு எப்படி இருக்குமாரு, எல்லா பாதைகளையும் போகும்போது இதுதான் ஆண்டவர் இருந்து கடத்துவாரு, ஆனா ஆசிர்வதிப்பார். ரைட். எட்டாவது வசனத்தை வாசிப்போம். புலம்பல் 3:8, நான் சத்தமிட்டு கூப்பிட்டாலும் என் ஜெபத்திற்கு வழி அடைத்து. சத்தமிட்டு கூப்பிட்டாலும் இது என்னங்க? 40வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிப்போம். ஆண்டவர் வழியை அடைத்து போடுகிறார். பாபிலோனுக்கு கொண்டு போகும்படி எருசலேம் உள்ள யூதாவில் ஜனங்கள் பிடிக்க வைக்கும்போது ஜனங்கள் விலங்கிட்டு பட்டிருந்தார்கள். எரேமியாவை சிறையாக விடுதலையாக்கினார். எரேமியா என்ன சொல்றாருன்னா, இந்த தேசத்திற்கு அப்ப எரேமியா பல முறை ஜெபிச்சிருக்காரு. எதுக்காக ஜெபிச்சார்? ஆண்டவரே, இந்த தேசத்துக்கு தீங்கு வரக்கூடாது, தீங்கு வரக்கூடாது. ஆனா அவர் காதல நிப்பாட்டார். என் ஜெபத்தை கேட்கவே இல்லை. ஏன் ஜெபத்தை கேட்கல? அவர் சொல்றாரு, இவங்களுடைய வாழ்க்கையில் விக்கிரம் வந்துருச்சு, விக்கிரம் இருதயத்துல வந்துருச்சு, அதனால நான் இவங்களை தண்டிச்சுதான் ஆவேன். இப்ப எரேமியா இவர் நம்ம ஜெபம் பண்ணது கேட்கலையே அப்படின்னு சொல்லி யோனாக்கு ஒரு ஆசை, இந்த அழிவை நான் பார்க்கணுமே,
நினைவாழ்வை நான் பார்க்கணும். ஏன்னா நான் சொல்லிட்டேன், தீர்க்கம் சொல்லிட்டேன். அலி இல்லைன்னா எல்லாரும் நீ கேவலமா பார்ப்பாங்க. சூரிய செடிகளை உட்கார்ந்துக்கிட்டாரு. ஆனா அங்கேயே ஆண்டவர் துரத்துறாரு. ஒரு பூச்சி அனுப்புறாரு, அது வாம செடியை வெட்டி விட்டுறாரு. இதெல்லாம் செய்யறதுக்கு அவருக்கு ஆசை, அலியை நான் பார்க்கணும்னு சொல்லி. பிறகு அலியலனோட கோவம் வந்துடும். ஆனா இவர் அப்படி கிடையாது. ஜிபா பண்ணேன், ஜோப் பண்ணேன், இந்த தேசத்துக்காக ஜோப் பண்ணேன். ஆனா ஜெபத்தை ஆண்டவர் கேட்கல. ஆனா இவரை பாதுகாக்கிறார். நாற்பதாவது அதிகாரம் 5வது வசனத்துல, ஜெபத்திற்கு அடைத்து போட்டார். ஆனா எரேமியாவுக்கு என்ன ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏன் அவர் கர்த்தர் நல்லவர் அப்படின்னு சொல்றார் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, நாற்பதாவது அதிகாரம் 5வது வசனம், அவன் இன்னும் போகாம இருக்கலே, அவனை நோக்கி பாபிலோன் ராஜா யூதா பட்டணங்களின் அதிகாரத்தை சாப்பாண்டு குமாரனாகிய கெத்தலியா போய் எல்லாரும் வந்து சிறங்க இருக்காங்க. காவல் சேனாதிபதி அவனுக்கு வழிச்செலவு பேட்டாவை கொடுத்தார். வழிச்செலவுக்கு காசும் பேட்டாவும் கொடுக்கிறார். யாரு? எதிரி ராஜா. கேட்டுக்கோங்க. ஜெபத்துக்கு கேட்காத மாதிரி இருக்கும். ஆனா ஆண்டவருடைய ஆசீர்வாதம் கர்த்தர் அவரை சொல்ல சொல்ல அவருக்கு ஆண்டா ஆசிரிச்சுட்டே இருக்காரு. திரும்ப வாசிக்கிறேன். நாலாவது வசனம் பாருங்க. ஒரு ஆப்ஷன் கொடுக்கிறார். என்ன ஆப்ஷன் கொடுக்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உன் கையில விலங்கு போட மாட்டேன், நீ அடிமையா போறதில்ல, நீ ஒண்ணு என் கூட பாபிலோனுக்கு வா. இந்த ராஜாவுடைய சேனாதிபதி கூட பாபிலோன் போனா எப்படி இருக்கும்? சூப்பரா இருக்கும். அப்படித்தான், புது இடம். இவர் அரண்மனையில இருப்பாரு. ராஜா கூட செகண்ட் பொசிஷன் இருக்குங்க. சேனாதிபதினா இவர் தான் யுத்தத்தை நடத்துறவர். இவருக்கு ஏகப்பட்ட பில்டிங்களுக்கும் ஒரு பில்டிங்கை எரேமியா கொடுத்திருப்பார். அங்க இருக்கலாம், இல்ல அங்க வேண்டாமா, இங்க இருக்கிற அங்கே இருக்கும். அத பாருங்க, பாபிலோனுக்கு வா, நான் உன்னை பார்த்துக் கொள்வேன், என்னோட கூட வா. இல்லையா இங்கே எங்கனாலும் போலாம், எங்காலும் வரலாம். இங்க இருந்துட்டு நீ உனக்கு ஒருவேளை பாபிலோனுக்கு வரணும் போல இருக்கா, நான் பிளைட் டிக்கெட் நான் உனக்கு கொடுத்துருவேன். பிளைட் இருக்க கேட்காதீங்க, ஏதோ ஒரு செலவு நான் பாத்துக்கிறேன். பிளஸ் பேட்டா. இன்னைக்கு பேட்டானா ஷூ கிடையாதுங்க. இந்த ஊழியக்காரர்கள் பண்ற சேட்டையை பார்க்கணும். அவங்க ஒரு இந்த லெந்து கால செய்தி கொடுக்கறேன்ட்டு வருவாங்க. வந்து ஒரு ஊழியக்காரர் என்ன பண்ணார் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, நான் சொல்ல ஒரு 15 வருஷம் பெல் ஹோட்டல் சிவகாசியில போய் தங்கிக்கிட்டார். அப்ப இந்த செல்போன்லாம் கிடையாது. ஓசி போன் போட்டு ஃபாரின்ல பேசிக்கிட்டே இருக்காரு. பல இடங்களை பேசியிருக்காரு. காலையில பாத்தீங்கன்னா 1.25 லட்சம் ரூபாய்க்கு பேசியிருக்காரு. இந்த ஹோட்டல்காரங்க புக் பண்ண சர்ச்சில் போய் கேட்கறாங்க, நீங்க இந்த ரூபாயை கொடுக்கணும். நாங்க தான் எல்லாம் அட்வான்ஸ் தான் கொடுத்தீங்க. அவரு ராத்திரி உட்காந்து போன்ல பேசி ஓவர்சீஸ் கால் போறவங்க இவ்வளவு வந்திருக்கு, நீங்க தான் கொடுக்கணும். அவர்கிட்ட கேட்டதுக்கு, என்னை கூப்பிட்டீங்கல்ல, செலவுல நீங்க தான் பாத்துக்கிட்டோம். இது நம்ம மக்கள் டிமாண்ட் பண்ணி வாங்குவாங்க. இன்னொரு ஊழியக்காரர் விருதுநகர் வந்தாங்க. செய்தி நான் கேட்கிறேன், நான் சொந்த காதல கேட்டது. விருதுநகர் பானு ஹோட்டலில் இவ்வளவு சாப்பாடு சூப்பரா இருக்கு நான் நினைக்கவே இல்லை. நான் ருசிச்சு சாப்பிட்டேன். இதற்காகவே நான் திரும்ப உங்களுடைய ஆலயத்துக்கு வரணும். தயவு செய்து அடுத்த வருஷம் என்னை கூப்பிடுங்க, நான் பானு ஹோட்டலில் சாப்பிட வேண்டும். பாருங்க, பேட்டா இதெல்லாம் ஃப்ரீயா தர்றீங்க. சரி, 10வது வசனத்தை நம்ம பார்க்க போயிடும். 3:10. அவ எனக்கு பதிவு இருக்கிற கரடி, மறைவில் தங்க சிங்கம் போல இருக்கிற மறைவு. இது ரெண்டும் யாருக்கு விரோதமாக வந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, தாவீதுக்கு விரோதமாக வந்துச்சு. அதே மாதிரி ரெண்ட பாருங்க. இது வந்ததுனால தாவீதுடைய வாழ்க்கையில என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, 1 சாமுவேல் 17வது அதிகாரம். இப்ப தாவீது கோலியாத்தை சந்திக்க போறார். கோலியாத்தை சந்திக்கிற மாதிரி 2 அனுபவத்தின் மூலமாக, ஒன்னு கரடி, ஒன்று சிங்கம்.
34 வாசிங்க. 1 சாமுவேல் 17:34. தாவீது சவுலை பார்த்து, உம்முடைய அடியான் என் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருக்கிறது. ஒரு விசை சிங்கமும் ஒரு விசை கரடியும் வந்து மந்தையில் ஒரு ஆடு. ஆண்டவர் உங்களை ஒரு பாதையில கொண்டு போற. அல்டிமேட்லி இவர் அடுத்து கோலியாத்தை வீழ்த்திட்டு ராஜாவாக மாறாரு. இன்னைக்கு கர்த்தர் நல்லவர் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை மாத்திரம் நம்ம சொல்லணும். சொன்னா ஆசீர்வதித்து கொண்டே இருப்பார். இதுல 40வது அதிகாரம் 10வது வசனம் பாருங்க. எரேமியா 40:10. நானோ வேண்டேன், இதோ நம்மிடத்தில் இருந்து வருகிற கல்தேர்களை சேவிக்கும்படி மிஸ்பாவிலே குடியிருங்கள். நீங்களோ போய் திராட்சை ரசத்தையும் பழத்தையும் எண்ணெயும் சேர்த்து உங்கள் பண்டகசாலையில் வைத்து குடியிருங்க. இவர் என்ன நிலைமையில் இருந்தாங்க அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, 38வது அதிகாரத்துல 9வது வசனத்துல அந்த எப்தமெலேக்ங்கிறவன் என்ன சொல்றான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவன் இருக்கிற இடத்திலே பட்டினாலே சாவானேன், நகரத்திலே அப்பமே இல்லாம சாக வேண்டிய ஒருத்தனுக்கு ஆண்டவர் என்னெல்லாம் கொடுத்து ஆசீர்வதிக்கிறான்னா, அதுக்கு ஒரே ஒரு காரணம் தான், கர்த்தர் நல்லவர்ங்கிறது. 40வது அதிகாரம் 10வது வசனத்துல, நீங்களோ போய் திராட்சை ரசம் பழம் எண்ணெய் சேர்த்து பண்டகசாலை. அப்ப அவரும் எக்ஸஸா கொடுக்கிறார். ஜெபிச்சு படிப்போமா? மகா இரக்கமும் கிருபையுமுள்ள பிதாவே, துதிக்கிறோம் ஐயா. விசுவாசத்தின் உறுதியை பவுல் பார்த்து சந்தோஷப்படுகிறார் ஐயா. இதுதான் எங்களுக்கு நீ வைத்திருக்கிற பாதை. இந்த பாதையில நாங்கள் செல்லும் பொழுது கர்த்தர் நல்லவர் என்று மாற்றம் நாங்கள் சொல்ல வேண்டும் ஐயா. சூழ்நிலையை பார்க்க கூடாது. இந்த ஓட்டத்திலே ஓட பலம் தாக்கப்பா. பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் ஜெபங்களை பிதாவே. ஆமேன், ஆமேன்.